மார்னிங். குட் மார்னிங் டி. சொல்லு, என்ன பண்ற? காஃபி குடிச்சியா? சொல்லுடி, என்ன எப்பயும் மிஸ்டு கால் தான் கொடுப்பா, இன்னைக்கு கால் பண்ணிட்டா? சரி சரி, கோவப்படாத. டேய், காஃபியை மாடி கொண்டு வாடா. ஏய் காஃபி. பெட்ஷீட் எடுத்து வைடா. இவங்க வேற பண்ணாங்க என்ன வாங்கிட்டு. Peace up, A-Town. Yeah, yeah. Okay, okay. Let's go. எங்கேயோ வெளியே போறாங்க, கேட்டா மதிக்க மாட்டாங்க. டேய் வெளியில போறேன்டா, வீட்டை பாத்துக்கடா. டேய் எங்கடா போறீங்க? நானும் வருவேன்ல, எனக்கும் போர் அடிக்குதுடா. நாங்க எங்க ஃபிகரை பார்க்க போறோம், நீ எங்க வந்து என்னடா பண்ண போற? டேய் நானும் சைட் அடிப்பேன்டா. ஆளை பாரு, சைட் அடிக்க வரானா. டேய் மச்சான் இந்திரா, டேய் இந்திரா, டேய் இந்திரா. டேய் என்னடா? பர்த்டேடா, இந்திரா. இந்திரா என்னடா சொல்ற? இந்திரா, டேய் மச்சான் இந்திரா. டேய் தேவா இந்திரா. தேவா மேட்ரா இந்திரா. போங்கடா டேய். டேய் மச்சான், ஹேப்பி பர்த்டேடா மச்சான். ஹேப்பி பர்த்டேடா தேவா. இவனுக்கு பர்த்டே வாங்கி. டேய் தேங்க்ஸ் மச்சான். மச்சான் ரெடியா இருங்க, பார்ட்டிக்கு போறோம். ஆனந்த பவன். ஓகேவா? ஓகேடா, பரவாயில்ல இருக்கட்டும். ஓகேடா ஓகேடா. ஹாப்பி பர்த்டேடா. ஏமா ரெடி ரெடி ஆகிட்டே இருக்கோம், நீங்க வந்துருங்க, நாங்க வந்துடுறோம்.
ஹலோ 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 திவ்யா. ராங் நம்பருங்க. என்ன மச்சான் ஆச்சு? ஒன்றும் இல்லை மச்சான். ஒருரா. என்ன மச்சான் இவன் 2 நாள் அப்படிதானே பண்ணிட்டு இருக்கான். என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான்டா. ஏன்டா அங்கே கிட்ட ஷேர் பண்ண மாட்டியா? அப்படி இல்லை மச்சான். அண்ணா வீட்டில் மேட்டர் தெரிஞ்சிச்சுடா. அவளுக்கு வெனஸ்டே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா. அவங்க என்ன செத்துருவேன்டா. மச்சான் உர்றா மச்சான். நாங்க இருக்கோம்டா. நாங்க பாத்துக்கிறோம்டா. ஏன்டா ஃபீல் பண்ற? மச்சான் மச்சான் கீழடா. தேவா சூசைட் பண்ண ட்ரை பண்ணா சரி, விஜய் எதுக்குடா சூசைட் பண்ண ட்ரை? என்ன லூசாடா? இவ்வளவு நாள் அவனுக்கு அவனே மெசேஜ் அனுப்பியிருக்கான்டா. சத்யா, இவர்தான் டாக்டர் உதய், சைக்காட்டிஸ்ட். நம்ம விஜயோட கேஸ இவர் தான் பாத்துட்டு இருக்காரு. அவன் என்ன லூசா டாக்டர்? நீங்க லூசுன்னு சொல்றத நாங்க டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். அதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. நாம இப்ப சூப்பர் ஸ்டார் படம் பார்த்தா அவரை மாதிரியே ஸ்டைல் பண்றது இல்லையா, அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சதுன்னா அவங்கள மாதிரியே நடந்துப்பாங்க. அப்படிதான் அவங்க ஃப்ரெண்ட் தேவா பர்சனாலிட்டி பிடிச்சி போய் அவருக்கு நடக்கிறதுலாம் இவருக்கு நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்கேஸ் அவர் லவ் சக்ஸஸ் ஆயிருந்தா விஜய்க்கு சரியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இனிமேல் விஜய் நல்லா பார்த்துக்கணும்.